நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ சாயருள் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும். சொர்க்க வாழ்வு தரும் பங்குனி உத்திரம். நாம கேட்ட வரம் கேட்டபடியே கிடைக்க, சுபகாரிய தடை விலக, திருமணம் நடக்க, குழந்தை பாக்கியம் பெற, செய்யும் தொழிலில் வெற்றி பெற, அரசு வேலை கிடைக்க பங்குனி உத்திரத்தன்று இந்த 6 பொருள்களில் ஒரு பொருளை மட்டுமாவது வாங்கி வீட்டில் வைத்து வழிபாடு செய்து பாருங்க. நிச்சயமா நீங்க நினைத்தது அடுத்த வருட பங்குனி உத்திரத்துக்குள் நடந்துவிடும். முருகப்பெருமானுக்கு உகந்த தினங்களாக சில தினங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தினத்துல முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்யறப்போ நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. அப்படிப்பட்ட தினங்கள்ல ஒன்னா இருக்கிறதா இந்த பங்குனி உத்திரம். பொதுவா பங்குனி உத்திரத்தன்னைக்கு முருகப்பெருமானதான் நாம வழிபாடணும் அப்படின்னு கிடையாது. அன்றைய தினம் எந்த தெய்வத்தை நாம வழிபாடு செய்தாலும் நமக்கு அபரிமிதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. அது கூடவே அந்த நாள்ல பல கோவில்கள்ல பாத்தீங்கன்னா திருவிழாக்கள் சிறப்பாகவே நடைபெறும். இந்த நாள்ல தெய்வ திருமணங்கள் அதிகமா நடக்கும். பங்குனி உத்திரமானது பங்குனி மாதம் வரக்கூடிய பங்குனி உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு வழிபாடு. அது கூடவே இந்த நாள்ல பௌர்ணமியும் சேர்ந்து வரும் அப்படின்றதுனால கூடுதல் பலன். அதுவும் இந்த வருடம் வரக்கூடிய இந்த பங்குனி உத்திரத்துல 100 வருடத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடிய சந்திர கிரகணமும், அதாவது ஹோலி பண்டிகை, அப்பதமா பங்குனி உத்திரம், பௌர்ணமி திதி மூணுமே நமக்கு இணைந்து வருது. இந்த பங்குனி உத்திரம் இந்த வருடம் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும், அதாவது மார்ச் 24ஆம் தேதியும் மார்ச் 25 இந்த 2 தேதியும் சேர்ந்து வருது. பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்ல எந்த நாளில் இந்த பங்குனி உத்திர திருவிழா நடைபெறுது அப்படின்றத கேட்டுக்கிட்டு அதற்கேற்றார் போல நீங்க உங்களுடைய வழிபாட்டை கடைபிடிப்பது மிகவும் சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும். பல சிறப்புகள் மிகுந்த பங்குனி உத்திர நாளனைக்கு முருகப்பெருமானுக்கு எந்த பொருளை வாங்கி கொடுத்தா நம்ம வாழ்க்கையில நன்மைகள் நம்மை தேடி வரும், அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்திடுங்க. அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு சேரும். வாங்க பதிவுக்குள்ள படலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க ஸ்ரீ சாயருள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவல் அடங்கிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். பொதுவா ஒவ்வொரு விசேஷமான நாளிலும் ஒரு சில பொருளை நாம வாங்கி வருவது மூலமா நமக்கு நல்ல பலன்கள் நன்மைகள் கிடைக்கும். அது மட்டுமல்லாம ஒரு சில பொருளை வாங்கி நாம கோவிலுக்கு தானம் கொடுக்கிறோம், மற்றவர்களுக்கு தானம் கொடுத்தாலும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப கோவிலுக்கு அபிஷேகத்துக்கா இருந்தாலும் சரி, இல்ல பிரசாதமா இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது பொருளை தானமா தருவதா இருந்தாலும் சரி, ரொம்ப நல்ல நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில பங்குனி உத்திர நாளன்னைக்கு வீட்டிலும் சில பொருளை வாங்கி வைத்து வழிபட நமக்கு பல அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த பங்குனி உத்திர நாளன்னைக்கு முதலாவதாக நாம வாங்க வேண்டிய பொருள் பாத்தீங்கன்னா விரலி மஞ்சள். இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு விரலி மஞ்சள் வாங்கி வைத்து வழிபாடு செய்யறப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டுமல்லாம முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான வெள்ளத்தை வாங்கி வைத்து, வெள்ளம் அதாவது வெள்ளக்கட்டி வாங்கி வைத்து நாம வழிபட்டுட்டு அதுல ஏதாவது ஒரு பிரசாதத்தை பண்ணி அவருக்கு நாம அதை நைவேத்தியமா படைக்கிறப்போ பணவரவு அப்படின்றது அதிகரிக்கும். நமக்கு செல்வ செழிப்பும் மேலோங்கும். பண பிரச்சனையே இருக்காது. விரலி மஞ்சளும் வெள்ளமும் வைத்து வழிபாடு செய்யறப்போ நம்ம வாழ்க்கை இனிப்பாகவே மாறிவிடும். சுபகாரிய தடை அப்படின்னா ரொம்ப நாளா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். இந்த விரலி மஞ்சளை ஒரு 1/4 கிலோவோ 1/2 கிலோவோ வாங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய முருக பெருமானுடைய கோவிலுக்கு நீங்க தானமா கொடுக்கலாம். எந்த கோவிலா இருந்தாலும் அந்த கோவிலுக்கு நீங்க தானம் கொடுக்கலாம். கூடவே வெள்ளத்தையும் வாங்கி கொடுக்கலாம். உங்களால முடிஞ்ச அளவு வாங்கி தானமாவும் கொடுங்க. வீட்டிலும் வாங்கி வைத்து வழிபாடு செய்யுங்க. அடுத்ததா இந்த வருடம் வந்திருக்கக்கூடிய இந்த பங்குனி உத்திரமானது நமக்கு திங்கட்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு. திங்கட்கிழமையும் பௌர்ணமியும் பங்குனி உத்திரம் சேர்ந்து வந்திருப்பது அப்படின்றதுனால நாம இந்த நாளில் திங்கட்கிழமை விடியற் காலையிலேயே கடையிலிருந்து பச்சரிசியை வாங்கி வீட்டில் வைத்து வழிபாடு செய்யணும். அப்படி வாங்கி வைத்து வழிபாடு செய்த அந்த பச்சரிசியில கொஞ்சமா எடுத்து அதுல ஏற்கனவே வச்சிருக்கக்கூடிய அந்த வெள்ளத்தை கலந்து சர்க்கரை பொங்கல் செய்து முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமா படைக்கலாம். அடுத்ததா இந்த நாள்ல நாம வாங்க வேண்டிய 4வது பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா விபூதி. ஏன்னா இன்னைக்கு திங்கட்கிழமை, இந்த திங்கட்கிழமையில் வந்திருக்கக்கூடிய சோமாவார பௌர்ணமி. அதனால விபூதியை புதிதா வாங்கி வீட்டில் வைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா சகல விதமான நோய்கள் நீங்கும், சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த நாள்ல சிவன் கோவில் நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கும் முருகன் கோவிலில் நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கும் உங்களால் முடிஞ்ச அளவு விபூதியை வாங்கி தானமாக கொடுத்து பாருங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கூடிய விரைவில் நடக்கும். அடுத்ததா முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ.
தாமரை பூவை நாம் இந்த நாளில் முடிஞ்ச அளவு வந்து வாங்கணும். குறிப்பிட்டு வந்து 6 தாமரை பூக்களை வந்து வாங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு வந்து கொடுங்க. நம்ம கையால் வாங்கி இந்த கோவிலுக்கு வந்து முருகப்பெருமானுக்கு வந்து இந்த தாமரை பூக்கள் வந்து நம்ம கொடுக்குறப்போ முருகப்பெருமான் மனமகிழ்ந்து நாம் வேண்டிய வரங்களை வேண்டியபடிவே நமக்கு வந்து தந்து விடுவார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. கண்டிப்பாக கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு தான் இந்த மலர்களை வந்து தரணும். அதுவும் 6 அப்படின்ற எண்ணிக்கையில் 6 தாமரை மலர்கள் வாங்கி தரணும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அடுத்ததா இந்த நாளில் நாம் வாங்க வேண்டிய முக்கியமான பொருள், கடைசி பொருள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு. துவரம்பருப்பு வாங்கி வீட்டில் வைத்து வழிபாடு செய்வது மிகவுமே வந்து சிறப்பு. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம். செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவர்கள், குழந்தை பிறப்பில் தடை இருக்கக்கூடியவர்கள், அதே போல சொத்து தகராறு, அதே மாதிரி நிதி பிரச்சனை, தீராத கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, தீராத நோய் பிரச்சனை இருக்கிறவங்க, அதுக்கப்புறமா செவ்வாய் தோஷம் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள், ஜாதகத்தில் செவ்வாய் பலமிழந்து இருக்கக்கூடியவர்கள், இவங்க அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளில் துவரம்பருப்பை வாங்கி முருகன் கோவிலுக்கு தானமாக வந்து கொடுக்கலாம். அதே போல் துவரம்பருப்பு வாங்கி வந்து வீட்டில் அந்த துவரம்பருப்பு மேலே முருகப்பெருமானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 6 தீபம் ஏற்றி வழிபாடு வந்து செய்வதும் நமக்கு சிறப்பான பொருள்களை வந்து கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது. இந்த 6 பொருள்களை வாங்கினாலும் நல்லது தான். 6 பொருள்கள் வாங்க முடியல அப்படின்னா கூட உங்களுடைய தேவைகள், எந்த தேவைகள் நிறைவேறணும் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்களோ அந்த தேவைகளுக்கான பொருளை மட்டுமாவது இந்த நாளில் புதிதாக வாங்கி வந்து வீட்டில் கொண்டு வந்து வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி கோவிலுக்கும் வந்து வாங்கி கொடுங்க. நிச்சயம் நல்ல பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா இன்றைய தினத்தில் மறக்காம 6 தாமரை மலர்கள் வாங்கி முருகப்பெருமானுக்கு வந்து கொடுங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட பணப்பிரச்சனை இருந்தாலும் அந்த பணப்பிரச்சனை வந்து தீர்ந்து வருமானம் வந்து பல மடங்கு பெருகும். அதே மாதிரி பல நாள் இருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்துமே வந்து நீங்கி வெற்றி மேல் வெற்றி வந்து கிடைக்கும். முருகப்பெருமானுடைய முழு பரிபூரண அருளும் உங்களுக்கு வந்து கிடைத்து வாழ்க்கை வளமான வாழ்க்கையாக மாறும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவு பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க பல்லாண்டு.